ஹalleluya. சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். அவர் பார்த்து
தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர் என்ற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். தேவனே உமக்கு
இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடலாம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறதே.
முழு இருதயத்தோட முழு பலத்தோட தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். தேவனை துதிக்க போகிறோம். அவருடைய பிரசன்னம் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரும் விசேஷித்த விதமாக அது நிரப்ப போகிறது. எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியின் சத்தத்தை எழும்ப பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். Thank you. Oh Jesus. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றா என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. என் இயலாமையில் நீர் செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றா என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றா என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகள் பெயர்ப்பீரென்றா தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றா என் நோய்கள் உமக்கு எம்மா. சொல்லுங்க. கிரகிக்க முடியா ஓ காரியம் செய்வே சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. உலகத்தோடு கிரகிக்க முடியாத அற்புதங்களை இயேசு நமக்காக செய்கிறவர். உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார். என் தேவன் எனக்கா ஓ என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வே
சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. Thank you Lord. சர்வ ஞானியே உம்மை சொல்லிவோ கிரகிக்க முடியா. கால வேளையில அற்புதமான காரியங்களை நமக்காக இயேசு செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? கிரகிக்க முடியாத அற்புதங்கள், நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்கள், நான் எண்ண முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறாரு. என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோட முழு பலத்தோட ஆராதிக்கிற என் வாழ்வில நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்கள் நடப்பதாக நிச்சயமாய் கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிறீர். ஆண்டவரே, அற்புதமான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிறீர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. அவர் எனக்கு கேடகமாக, அவர் எனக்கு அடைக்கலமாக, அவர் எனக்கு பலனாக, அவர் எனக்கு துருகமாக, அவர் எனக்கு கண்மலையாக அவர் இருக்கும் பொழுது நான் பயப்படேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தரை என் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, வருங்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். மறுபடியும் பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. செய்தே கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் இருப்பதனால் தலை நிமிர செய்வே. பயம் பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர். ஓ பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. என் கீதமும் நானே, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனில் பலனானரே. என் கீதமுமானி, ரட்சிப்புமானி, என் ஜீவனில் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்தே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்தே. சொல்லுங்க. கேடகம், கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வே. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. ஓ எதிர்கால இருப்பதனா. என் நல்ல மேய்ப்பனே, என் முன் செல்கின்றீர்,
பசுமையாக நடத்திடுவே. என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வே. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே. எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா சொல்லுங்க, பயமில்லையே. இயேசையா இருப்பதனால் பயமில்லையே. ஆதரவாயிருப்பதனா. தாவீது சொல்றாரு, என் விளக்கை அவர் ஏற்றினார். விளக்கு ஏற்றப்பட்டது, இருள் நீங்கினது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமது விளக்கை ஏற்றுவார், இருளை நீக்குவார். ஆமென். அவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் பயப்படணும்? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறபடினால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறபடினால நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கீதமும் ஆனீர், என் ரட்சிப்பும் ஆனீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமும் ஆனீர், என் ரட்சிப்பும் ஆனீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. கையை தட்டி பாடுங்க எல்லாரும் விடுதலையோடு. கேடகமே, ஓ கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வே. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. இயேசையா சொல்லுங்க, பயமில்லையே. நன்றி ராஜா. இருப்பதனால் பயமில்லையே. எதிர்கால பயமில்லையே. என் நல்ல மேய்ப்பர் நீ, என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவே. என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவே. எதிரிகளின் முன்பே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்தி. எதிரிகளின் முன்பே கேடகமே, கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே. காலை வேளையில சொல்ல முடியுமா? என் கர்த்தர் ஆதரவா இருக்கிறபடினால நான் பயப்படேன். ஓ பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே. நன்றி இயேசையா. இருப்பதனால் நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம்,
ஆபத்து கால என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, யாக்கோபின் தேவனே அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன், யாக்கோபின் தேவனே அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். கலக்கமில்லை பயங்களில் வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயங்களில் வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. ஓ நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலம் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கின்றே. தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கின்றே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்னை காக்கும் கண்மலை, பசும்புல் வெளியில் என்னை தீனம் வைக்கின்றீ, அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் சொல்லுங்க. ஆமென். ஓ சத்துருவி கண்கள் காண என்னையான், என் தலையை அபிஷேகம் செய்கின்றேன். சத்துருவி கண்கள் காண என்னையான், என் தலையை அபிஷேகம் செய்கின்றேன். நீரே என் பலன், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன். கர்த்தர் பலனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் எனக்கு பலனாய் இருக்கிறார், என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தின் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருப்பது போல கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அவர் நம்மை வேலி அடைத்தபடியினாலே சத்துருவினுடைய உட்புகுதல் இல்லாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். அவருடைய கிருபையும் அவருடைய வல்லமையும் நமக்கு பாதுகாப்பா இருந்திருக்கிறார். காலங்கள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறாரு. யார் விலகி போனாலும் அவர் மாறாதவர், வாக்கு பண்ணினவர் மாறாதவர். அவர் எப்பவும் நம்ம கூடவே இருப்பாரு. அவர் வலது கரத்தை பிடித்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன். நீ கலங்காத, நான் உன் கூடவே இருப்பேன். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நாம் அவருடைய முகத்தை தரிசிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ, அவரை பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள், அவர்கள் வெட்கப்படுவதில்லை. மனுஷனை பார்த்து, மனுஷனுடைய முகத்தையே பார்த்து 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 சோர்ந்து போயிட்டோமா, அவருடைய முகத்தை பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை தரிசிங்க, அவரையே நோக்கி பாருங்க. உள்ளான மனிதன் பலனடைவான், புறம்பான மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த காலவேளையிலே அவரை பார்க்க பார்க்க, அவரை நோக்கி பார்க்க பார்க்க நம்முடைய முகங்களை அவர் பிரகாசிக்க செய்து கொண்டே இருப்பார். உங்க முகத்தை பார்க்கணும்,
உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வாழணும். ஆண்டவரே, உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன். உமது வல்லமை உமது மகியை நான் கண்டேன். உம்முடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். என்னை வெட்கமடையாதபடி செய்யும் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ. உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வாழணும். உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். மேக ஸ்தம்பமா, அக்கினி ஸ்தம்பமா, என்னை நிரப்ப வேண்டுமே. மேக ஸ்தம்பமா, அக்கினி ஸ்தம்பமா, என்னை நிரப்ப வேண்டுமே. ஒரே வீண் அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. ஒரே வீண் அனுபவம் தாருமே. உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வா. சொல்லுங்க, உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வாழணும். மகிமையின் வேகமா, அபிஷேக தைலமா, என்னை நிரப்ப வேண்டுமே. மகிமையின் மேகமா, அபிஷேக தைலமா, என்னை நிரப்ப வேண்டுமே. சீனாய் மலை அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. சீனாய் மலை அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும். சொல்லுவோம், உங்க முகத்தை பார்க்கணும். இயேசையா நன்றி. சொல்லுங்க, உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். அல்லேலூயா, 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 அல்லேலூ. மீண்டும் சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. Thank you, Lord. Alleluia. மேக ஸ்தம்பமா, அக்கினி ஸ்தம்பமா, என்னை நிரப்ப வேண்டுமே. மேக ஸ்தம்பமா, ஓ அக்கினி ஸ்தம்பமா, என்னை நிரப்ப வேண்டுமே.
முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வாழணும். உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், சித்தம் அறியணுமே. மீண்டும் சொல்வோம், உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வாழணும். எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையாய் சொல்றீங்க, உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தையை கேட்க நான் வந்திருக்கிறேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்மோடு பேச நான் விரும்புகிறேன், உம்முடைய முகத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு சீனாய் மலையின் அனுபவம் வேண்டும், ஓரேபின் அனுபவம் என் வாழ்க்கையில் எனக்கு வேண்டும். இந்த அருமையான நாளில் தேவ சமூகத்தில் புதிய அனுபவங்களை, புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் எங்களை நடத்தின தயவுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்திற்குள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.
வாசியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் சத்தமாக படியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பியிருக்கிறவர்கள் பொல்லாப்புக்கு தன் நாவையும் தன் உதடுகளையும் விலக்கி காத்து அதை பின்தொடர கடவன். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவனுடைய பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையின் நிலைகளை குறித்து சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாவை காத்து நன்மை செய்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்று வாசிக்கிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிற, விரும்புகிற ஒரு காரியம் அதுதான். ஒரு நல்ல காலம் எனக்கு பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை துவங்கின நாட்கள் முதற்கொண்டு எல்லாமே, எல்லா நிலைகளிலுமே அது பிரச்சனையாக, போராட்டமாக, கண்ணீராக, வேதனையாகவே கடந்து போய்கொண்டே இருக்கிறது. பல நேரங்களில் நாம் நினைத்த காரியங்கள் நினைப்பதை போல இருப்பதில்லை. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்ததை போல இருப்பதில்லை. அதில் பல ஏமாற்றங்களை சந்தித்து விடுகிறோம். அதில் பல கஷ்டங்களை சந்தித்து விடுகிறோம். நடக்கக்கூடாத காரியங்கள் அதிலே நடந்து விடுகிறது. விரும்பாத காரியங்கள் அதிலே நடந்து விடுகிறது. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா? இதில் இருந்து வெளியே வர முடியுமா? இதில் இருந்து வெளியே வந்து ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுமா என்று பல நாட்கள் நம்ம யோசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த கால்வெளியில் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நாட்களை காண செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா. என்ன வாக்கு தத்தம்? ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஒரு பக்கத்தில் நம்ம நியூஸை பார்த்தா பயங்கரமான மழை வரப்போகுது அப்படின்னு நியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமான மழைகள், பல மாவட்டங்களிலே மழை வரப்போகிறது. பொதுவாக மழை வருது அப்படின்னா, மழை பெய்ய போகிறதுன்னா அதற்கு ஒரு அலாட்டு கொடுக்குறான். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெட் அலாட்டுன்னு கொடுக்குறான். பாருங்கள், கொடுமையான பயங்கரமான மழை வரப்போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மீனவர்கள் மீன் பிடிக்க போக வேண்டாம். ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிறவர்கள் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். தேவையில்லாமல் வீட்டிலிருந்து வெளியே சுத்தாதீங்க. வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருங்க. என்ன வரப்போகுது? அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. ஆசீர்வாதமான மழையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஆசீர்வாதமான மழை பெய்து நல்ல நாட்களை காண செய்வார். அல்லேலூயா. இந்த மழை பெய்யும் பொழுது, இந்த ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது வறட்சி செழிப்பாக மாறுகின்ற காலமாய் இருக்கும் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். குறைவு நிறைவாக்கப்படும் காலமாய் இருக்கும் என்றும் உங்களுக்கு சொன்னேன். யாருக்கு சொன்னேன்? 1ஆம் தேதி வந்தவர்களுக்கு சொன்னேன். அவங்களுக்கு தானே அது புரியும்.
அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை தெரியும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல பேர் அலாரம் வச்சு கூட எழும்பி 6 மணிக்கு ஜெபத்துக்கு என்ன செய்ய முடியல, வர முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மழை பெய்தா எல்லாருக்கும் தானே பெய்யும். அப்போ அதை என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம், அதை சுதந்திரிச்சுக்கலாம் நினைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு பேசின 3 காலங்களை நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கும். செழிப்பான காலத்தை இந்த மழை நமக்கு கொண்டு வரும். நிறைவான ஒரு காலத்தை இந்த மழை நமக்கு கொண்டு வரும். ஆமென். பலன் தரும் காலத்தை இந்த ஆசீர்வாதமான மழை நமக்கு கொண்டு வரும் என்று கடந்த நாட்களில் உங்களோடு பேசினேன். இன்றைக்கும் ஆண்டவர் அதை தொடர்ந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது ஏற்படுகிற இன்னும் ஒரு காலம் என்ன, வாசிக்கலாம். ஏசாயா 58 அதிகாரம் அதன் 8 வசனத்தை படியுங்கள். ஏசாயா 58 அதன் 8 வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது உன் சுக வாழ்வு துளிர்க்கும் காலம் உனக்கு தொடங்கும். நன்றை கவனிங்கள். நம்ம இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கமான காரியத்தை சொல்லுகிறார். மழை பெய்ய ஆரம்பித்தால் இல்லை மழை சீசனில் ஏற்படுகிற ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லுகிறார், துளிர்க்கும் அப்படிங்கிறாரு. துளிர்க்கும். நன்றை கவனிங்கள். யோபின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோபின் புஸ்தகம் 14 அதிகாரம் 7 வசனத்தில் இருந்து 9 வசனம் வரைக்கும் படித்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே சொல்றார். படிங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. யோபு 14 7 9 வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் அது திரும்ப துளிர்க்கும், அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடும். அல்லேலூயா. யோபினுடைய வாழ்க்கையில சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம் இருந்தும், வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை சந்தித்து, காலம் இல்லாவிட்டால் எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலை இருந்த போதிலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. ஒரு மரம் வெட்டப்படுமானால் மழை பெய்யும் பொழுது மறுபடியும் அது துளிர்க்கும். அல்லேலூயா. வேறு இல்லை, கிளை இல்லை, முளைக்கிறதற்கு வாய்ப்பில்லை, துளிர் விடுகிறதற்கு வாய்ப்பில்லை. அது ஒரு பட்ட மரம், வெட்டப்பட்ட மரம். என்ன பட்ட மரம்? நல்லா கவனிங்க. பட்ட மரம் எதுக்கும் ஆகாது, பிரயோஜனமற்றது, அது பயனற்றது, இதில் எதுவும் கிடைக்காது, இதில் இருந்து எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லப்படுகிற, தூக்கி எறியப்படுகிற ஒரு மரத்தினுடைய கிளை வேதம் சொல்லுகிறது மறுபடியும் துளிர்க்குமானால், மறுபடியும் துளிர்க்குமானால். இந்த காலவெளியிலே சொல்லுகிறேன், ஆசீர்வாதமான மழை உன் மேலே பெய்யும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை துளிரச் செய்ய ஆண்டவரால முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், துளிர்க்கும் காலம் உனக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் நல்ல நாட்கள். ஆமென். நீங்க ஒரு நல்ல நாளை பார்க்க போறீங்க. நீங்க ஒரு நல்ல நாளை பார்க்க போறீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜோசியக்காரன் நல்ல காலம் பிறக்குதுன்னா சந்தோஷமா இருக்கு, ஊழியக்காரன் நல்ல காலம் பிறக்குதுன்னா பிறந்துட்டு போட்டுமியா, நாங்கள் அதை கேட்டோமா, பிறந்துட்டு போட்டோம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. சொல்கிற வார்த்தைலாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டுறீங்களோ அது அப்படி நடக்கும். ஆமென். நல்ல காலம் பிறக்குங்கிறாரு. என்ன காலம் பிறக்கும்? துளிர்க்கும் காலம் பிறக்க போகிறது.
அப்ப இதுவரைக்கும் வாழ்க்கையில வெட்டப்பட்ட மரத்தை போல, அருமையா ஒதுக்கப்பட்ட மரத்தை போல, பிரயோஜனமற்ற மரத்தை போல, ஆகாது என்று புறக்கணிக்கப்பட்ட மரத்தை போல பார்க்கிறவர்கள் எல்லாரும் சொல்லியிருப்பார்கள், இது விளங்காது, இது உருப்படாது, இது ஒரு பிரயோஜனம் கிடையாது, இது வேஸ்ட், இதெல்லாம் தூக்கி எரியப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த காலையில் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறேன். உலகம் உங்களை பார்த்து இப்படி ஒரு வேளை சொல்லியிருக்குமானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வாதமான மழையை நான் பெய்ய பண்ண போகிறேன். ஒரு துளிர்வு உனக்குள்ளே வரப்போகிறது. அல்லேலூயா. தண்ணீரின் வாசனையில் துளிர்த்து இளம் மரம் போல என்ன செய்யுமா? துளிர் விடும் அப்படின்னு எழுதி இருக்கிறது. மழை துளிரச் செய்யும். அல்லேலூயா. மழை என்ன பண்ணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது வேறு, இனிமேல் பார்க்க போகிறது வேறு. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த நிலைகள் வேறு, உங்கள் சிந்தனைகள் வேறு, உங்கள் எண்ணங்கள் வேறு. ஆனால் இனிமே நீங்க பார்த்து, அருமையான உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள். துளிர்க்கும் காலம் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பட்டு போன வாழ்க்கையை போல, ஆகாதென்று வெறுக்கப்பட்ட, இனி வாழ்க்கை இல்லை என்று சொல்லப்பட்ட நிலையிலே அந்த ரூத்தின் வாழ்க்கையிலே ஒரு துளிர்வுள்ள ஒரு காலம் வருகிறது. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இனி இவங்களுக்கு வாழ்க்கை இல்லை, இவங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிற்று. வாழ வேண்டிய வயதிலே இவர்கள் வாழ முடியவில்லை, வாழ வேண்டிய வயசில் இவங்க வாழ முடியவில்லை, இழப்பை சந்தித்து நிற்கிறார்கள். ஐயோ பாவம், ஐயோ பரிதாபம், ஏன் இப்படி நடந்தது? இவங்க குடும்பத்தில் ஏன் இப்படி வந்துச்சு? இவங்க வீட்டுக்குள்ளே ஏன் இப்படி வந்துச்சு? நிறைய நேரத்தில் பல பேருடைய கேள்வி அப்படி இருக்கலாம். இவர்கள் ஏதும் தவறு செய்தார்களோ? இவர்கள் ஏதேனும் பாவம் செய்தார்களோ? இவர்கள் ஏதேனும் தேவனுக்கு ஆகாததை செய்து விட்டார்களோ? ஆகவே தான் அந்த வீட்டில் இப்படியா? ஆகவே தான் அவருடைய பிள்ளைகளுக்கு இப்படியா? ஆகவே தான் அவருடைய குடும்பத்தில் இப்படியா? உலகம் என்ன வேண்டுமானாலும் தன் நினைவுக்கு வந்தபடியெல்லாம் பேசும். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். ஒரு நல்ல நாளை கர்த்தர் உருவாக்குவார். அந்த நாளில் மழை பெய்யும், அந்த நாளில் துளிர் விடும், அந்த நாளில் ஜீவன் பெறும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை உங்க வாழ்க்கையில மற்றவர்கள் உங்களை குறித்து பேசுகிற வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணியிருக்கும். இப்படியெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன வச்சிட்டாரே, இப்படியெல்லாம் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன வச்சிட்டாரேன்னு நீங்க புலம்புறீங்கன்னா, மற்றவங்க எல்லாரும் வாயடைத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. நான் சொன்னேன், இது நம்முடைய சீசன், நமக்கு ஒரு நல்ல சீசன் தொடங்குது. ஹல்லேலூயா. இதுக்கு நமக்கு ஒரு நல்ல சீசனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நான் 3 காலங்களை சொன்னேன். ஒன்று வெயிலின் காலம், இன்னொன்று குளிர்காலம், இன்னொன்று மழையின் காலம். இப்போ சொல்லுகிறேன், வறட்சியின் காலம் முடிந்து விட்டது. ஒரு மழை காலம் நமக்கு துவங்க போகிறது. அது சாதாரணமான மழை அல்ல, அது நம்மளை அழிக்கிற மழை அல்ல, அது நம்மளை சேதப்படுத்துகிற மழை அல்ல, அது ஆசீர்வாதமான மழை. என்ன ஆசீர்வாதம்? பட்டு போனதை துளிர்க்க வைக்கும் மழை. ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் துளிர்க்க செய்வார், துளிர்க்க செய்வார். பேசினவர்கள் வாயடைத்து போவார்கள், பேசினவர்கள் தலைகுனிந்து போவார்கள், பேசினவர்கள் திரும்பி பார்க்காமலே போவார்கள். சத்துருகளுக்கு முன்பாக இன்றைக்கு பாடின அநேக பாடல்களில் வந்த வார்த்தை, சத்துருகளுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வெளிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல காலம். ஆமேன். துளிர்விடும் காலம். இதுவரைக்கும் பார்த்த பொழுது ஒன்றுமில்லை, ஆனால் இனி பார்க்க போறீங்க ஒரு துளிர்வு வந்ததை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பார்த்தது, இதுக்கு கதை இதோட முடிஞ்சு போச்சுன்னு, ஆனால் இனிமே பார்க்க போகிறது. அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, ஏதோ ஒன்று நடக்க போகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், துளிர் விடும் காலத்தை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் நல்ல நாட்கள்.
இரண்டாவது எஸ்ஐயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் எடுத்து வாசியுங்கள். 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படியுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு நல்ல நாள் இல்லை ஒரு நல்ல காலம் நமக்கு வருதான். ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணும் பொழுது அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்வார் என்று சொன்னேன். ரெண்டாவது ஒரு காலத்தை இந்த காலவெளியிலே சொல்கிறேன், நீ கர்த்தருக்காக எழும்பும் காலம். ஆமென். எப்படி? கழுகை போல எழும்பும் காலம். ஆமென் சொல்லுங்களேன். கழுகை போல எழும்பும் காலம். அநேக நாட்களாய் கழுகு உயரமான இடத்திலே அது முடங்கி இருந்தது. தன் சரீரத்தில் இருக்கிற இறகுகள் எல்லாம் உதிர்ந்து, தன் சரீரத்தில் இருக்கிற முடிகளெல்லாம் உதிர்ந்து, ஆமென், அப்படியே சில காலங்கள் ஒரு உயரமான ஸ்தலத்திலே, உயரமான இடத்திலே முடங்கி இருந்தது. அது வெளியே போக முடியாது, அது பறக்க முடியாது, அது வெளியே பார்க்க முடியாது. பல நாட்கள் இருந்த இடத்திலேயே என்ன வெளியே நடக்குன்னு தெரியாது. அருமையானவர்களே, ஒன்றன் பின் ஒன்றாக இறகுகளெல்லாம் முறிந்து அதையெல்லாம் சிதைந்து போய் விடுகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக முடிகளெல்லாம் உதிர்ந்து போகிறது. ஒருவேளை இந்த கழுகு நினைத்திருக்கலாம், முடியெல்லாம் உதிர்ந்து போச்சு, அவ்வளவுதான், நம்ம காலம் இதோட முடிந்தது போல, நம்முடைய நாட்கள் இதோடு முடிந்தது போல அப்படின்னு அது நினைக்கிற நேரத்தில் அருமையானவர்களை மறுபடியும் அதன் சரீரத்திற்குள்ளே இழந்து போன அந்த முடிகள், சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். கொஞ்ச காலம் இந்த கழுகு ஒரு உன்னதமான இடத்துல, ஒரு உயரமான இடத்திலே முடங்கி கடந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு தீமை, ஏதோ ஒரு காரியம் உங்களை ஏதோ ஒரு இடத்திலே முடக்கி போட்டு விட்டது. வெளியில தலகாட்ட முடியல பிரதர், வெளியில போக முடியல பிரதர், ஐயோ நான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறேன், ஏதோ ஒரு காரியம் என்னை வெளியே போக விட மாட்டேங்கிறது, வெளியே போன உடனே பிரச்சனை வந்துருது, ஐயோ என் வாழ்க்கையில எத்தனை காலங்கள் நான் முடங்கி இருப்பேன், எத்தனை காலங்கள் முடக்கப்பட்டிருப்பேன். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை, உன்னை முடக்கி போட அல்ல, ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது, நீ மறுபடியும் எழும்ப போகிறாய். உன்னை எழுப்பும் காலம். அல்லேலூயா. நீ துளிர்விடும் காலத்திற்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது மட்டுமல்ல, முடங்கி போன உன்னை அதில் இருந்து கர்த்தர் எழுப்பும் காலத்திற்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எப்படி எழும்புவோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. அல்லேலூயா. பழைய மனுஷன் இல்லைங்க, பழைய மாதிரி இல்லைங்க, பழைய நிலையில் இல்லைங்க, முன்னால மாதிரி இல்லைங்க. கர்த்தர் உங்களை எழும்ப பண்ண போறாரு. உங்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஒரு புது சக்தி, ஒரு புது வல்லமை, ஒரு புது பலன் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களை அது எழுப்பும். ஆமென். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். சொர்ந்து போயிட்டீங்களா? மன உடைஞ்சு போயிட்டீங்களா? தளர்ந்து போயிட்டீங்களா? எங்கேயோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் முடங்கி கிடக்கிறீர்களா? கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். உன்னை கர்த்தர் எழுப்பும் காலம். அல்லேலூயா. யோபு தன் சரீரத்தில் ஏற்பட்ட வியாதியின் நிமித்தம், யோபு தன் குடும்பத்தில் நடந்த இழப்பின் நிமித்தம், தான் சந்தித்த பிரச்சனையின் நிமித்தம், நிந்தையின் நிமித்தம், அவமானத்தின் நிமித்தம் எங்கேயோ முடங்கி கிடந்தான். ஒரு நாள் வந்தது, அவன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். ஆமென். அவன் சரீரத்தில் பலனை கொடுத்தார். இழந்து போன பலனை மறுபடியும் கொடுத்தார். இறந்து போன சக்தியை மறுபடியும் கொடுத்தார். இப்போ குடும்பம் எல்லாம் இந்த யோபுவை பார்த்து சொல்லுகிறது, அப்பா நீ யாரு? நீ கொடுத்து வச்ச ஆளுப்பா. நாங்க நினைச்சோம் உன் காலம் இதோட முடிஞ்சு போச்சு, காரியம் இதோட முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு நினைச்சோம். ஆனா இவ்வளவு அழகாக
புது பலன் பெற்று வந்திருக்கிறாய் அல்லவா. இன்னைக்கு சொல்லுகிறேன், உலகம் உங்களை பார்க்கிற விதமாய், உலகம் உங்களை பார்த்து பேசுகிற நிலையில் கர்த்தர் இனி வைக்க மாட்டார். அவன் பார்வையே வித்தியாசப்பட போகிறது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், இனி நீ முடங்கி கிடக்க மாட்டாய். எழும்பும் காலத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஓ, கர்த்தர் உன்னை எழுப்பும் காலம். ஆமென். மூன்றாவது சங்கீதம், 90வது சங்கீதம், அதன் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 90:15 வாசிப்போம். தேவரீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உங்களுக்கு ஒரு காலம் பிறக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வசந்த காலம் வருகிறது. கர்த்தர் சொன்னார், அது துளிர்க்கின்ற காலமாய் இருக்கும், அது உன்னை எழுப்புகின்ற காலமாய் இருக்கும். இப்போ சொல்றாரு, அது மகிழ்ச்சியின் காலமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் தேவரீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் காலம். ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது உன் காலங்கள் மாறும். ஹல்லேலூயா. வறட்சிகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், குறைவுகள் மாறும். அதோடு சொல்லுகிறேன், அது மகிழ்ச்சியின் காலமாகவும் மாறும். துன்பத்தை கண்ட காலம் எத்தனை வருஷம், எத்தனை காலங்கள் இது என்னை தொடரும், இது என்னை தொடரும். எத்தனை காலங்கள் இந்த பிரச்சனைக்குள் நான் இருப்பேன். இந்த சிறுமை என்னை விட்டு மாறாதா? இந்த சிறுமை என்னை விட்டு நீங்காதா? அதற்கு ஏதாகிலும் வழி இருக்கிறதா? அதற்கு ஏதாகிலும் சூழ்நிலை இருக்கிறதா? இருக்கிறது, இருக்கிறது. எப்பவுமே நம்ம சந்திக்கிற பிரச்சனை என்றென்றைக்கு நம்மை தொடருவதில்லை. ஹல்லேலூயா. தீமை தொடர்ந்ததா, கண்ணீர் தொடர்ந்ததா, கஷ்டம் தொடர்ந்ததா, பாடுகள் தொடர்ந்ததா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதையெல்லாம் முடிவு பெற்று நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இனி தீமை என்னை தொடாது, இனி கஷ்டம் என்னை தொடராது, இனி கண்ணீர் என்னை தொடராது, இனி வருத்தம் என்னை தொடராது. இனிமே என்னை தொடரப்போவது என்ன தெரியுமா? நன்மையும் கிருபையும். மகிழ்ச்சியின் காலத்திற்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதான் உங்க சீசன். ஆமென் சொல்லுங்க. அழுகைக்கு ஒரு முடிவு, வருத்தத்துக்கு ஒரு முடிவு, கண்ணீருக்கு ஒரு முடிவு, தத்தளிப்புக்கு ஒரு முடிவு. அந்த சீசன் முடிஞ்சு போச்சு. இனி மகிழ்ச்சியின் காலம், இது மகிழ்ச்சியின் நேரம். 13 ஆண்டுகள் யோசேப்பு தன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், 13 வருஷங்கள், எத்தனையோ விதமான பாடுகள், பல விதமான நபர்களாலே, சொந்தங்களாலே, சகோதரர்களாலே, ஸ்தோத்திரம், ஏற்பட்ட பாடுகள், தான் போய் சேர்ந்த இடத்தில் நம்பினவர்களால் வந்த ஏமாற்றங்கள், நம்பினவர்களால் வந்த பாடுகள். என்னுடைய பிள்ளைகளே, யோசேப்பின் நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் அந்த யோசேப்புக்கு நம்பினவர்களால் வந்த தீமை, சிறைச்சாலை, அங்கே கூட ஒருவன், அங்கே கூட இருக்கிறவன் ஒரு தயவை நமக்கு ஏற்படுத்துவான் என்றால் அவர்களும் மறந்தார்கள். 13 ஆண்டுகள் அந்த சிறையிருப்பின் காலங்கள் யோசேப்புக்கு தொடர்ந்தது. நாள் ஒன்று வந்தது, நாள் ஒன்று வந்தது. கர்த்தர் யோசேப்பின் நிலையை மாற்ற ஆரம்பித்தார். நான் சொல்கிறேன், அவனுக்கு சீசன் மாறுது. ஹல்லேலூயா. சொல்லுங்க அந்த வார்த்தையை, சீசன் மாறுது. ஆமென். சீசன் மாறுது. ஹல்லேலூயா. துன்பம், வருத்தம், சஞ்சலம் இங்கே வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டு போனானே, சொப்பனத்துக்கு அர்த்தம்லாம் கேட்டுட்டு போனானே, ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி நம்மளை வெளியே கொண்டு போயிடுவான்னு நினச்சா அவன் போய் இவனை என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டானே. நீ போன பிற்பாடு எங்களை நினச்சிக்கப்பான்னு சொன்னா அவன் மறந்து போயிட்டானே. நான் சொல்லுகிறேன், உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தில் உள்ளவர்கள் பல நேரங்களில் நம்மளை மறக்கலாம். ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு காலம் வராமலா போகும். பல நேரம் சொல்கிறோம்லாம், இப்படி எங்களுக்கு ஒரு காலம் வராமலா போயிடும். இப்போ அது உங்கள் சீசனு, அப்படியே அது எங்கள் சீசனாக மாறப்போகுது.
ஹல்லேலூயா. ஐயா ஐயா, வருத்தங்களுக்கு ஒரு முடிவு கர்த்தர் கொடுக்க போறார். உன் சிறையிருப்புக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். எங்க உன்னை தூக்கி எறிஞ்சாங்களோ, எந்த இடத்துல தூக்கி எறியப்பட்டாயோ, அதே இடத்திலே கர்த்தர் கனத்தையும் மேன்மையையும் உயர்வையும், இப்படி சொல்லலாம் மகிழ்ச்சியையும், நீ மகிழ்ந்திருக்கிற காலம் இனி உங்க வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுக்கு தான் நடக்கும். இனி உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியின் காரியங்கள் நடக்கும். இனி உங்க வீட்டில் ஆமென் சந்தோஷமான காரியம் நடக்கும். கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு அற்புதமும் உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கும். உன் வருத்தங்கள் எல்லாம் மறந்து போகிற காலம். கடந்ததை பழச நினச்சி இனிமே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நடந்து போனதை கடந்து போனதை நினச்சி இனி அழ வேண்டாம். அதெல்லாம் மறக்க செய்து ஒரு புதிய நிலைகளுக்குள்ளே, ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளே தேவ ஜனத்தை, சபையை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. துன்பத்தை கண்ட காலம் முடிந்து மகிழ்ச்சியின் காலம் தொடங்குகிறது. அன்றை கவனிங்கள். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஒருவேளை உங்கள் எதிர்பார்ப்பு, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசை ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். இந்த மழை பெய்யும்போது உன் சீசன் தொடங்கும். துளிர்விடும் காலம் தொடங்கும். எழும்பும் காலம் தொடங்கும். மகிழ்ச்சியின் காலம் தொடங்கும். இப்போ மாதிரி எழும்புவீங்களா? ஜபத்திற்காக எழும்புங்கள். தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜபிக்கப் போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜபிக்கப் போகிறோம். கர்த்தர் திட்டவட்டமாய், தீர்க்க தரிசனமாய் தேவ வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக அனுப்பியிருக்கிறார். கடந்தது, நடந்தது, உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உன் நினைவுக்கு வருவது, அதை நினச்செல்லாம் கவலைப்படாத. உன் வருத்தங்களை மறக்க பண்ணுவார். உன் வருத்தங்களை மறக்க பண்ணுவார். எதுக்கு அழுகிறாயோ இனிமே அதற்கு அழமாட்டாய். அதற்கு இனி சந்தோஷப்படுவாய். அதற்கு நீ சந்தோஷப்படுவாய். அதற்கு நீ சந்தோஷப்படுவாய். ஆமென். கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன்னை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்முடன் இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் உன்னுடன் இருக்கிறார். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி உற்சாகமாய், உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஓ, சந்தோஷமாயிருங்க. நன்றி ராஜா. என்னதான் என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த இயேசுவே உன்னை மகிழ்ச்சியாக்குகிற காலம். ஓ, சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா நன்றி ஆயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல கர்த்தர் உன்னை சந்தோஷப்படுத்துறாரு. உன்னை மகிழ்ச்சியாக்குறாரு. அழுகையின் காலம் முடிஞ்சு, வருத்த காலம் முடிஞ்சிச்சு. இனி எப்பொழுது சந்தோஷமாய் இருப்பாய். உன் வீட்டுக்குள்ளே ஆனந்த களிப்பு உண்டாகும். உன் குடும்பத்துக்குள்ளே ஆனந்த களிப்பு உண்டாகும். ஏனென்றால் மகிழ்ச்சியின் காலம் தொடங்கிவிட்டது. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் தேவரீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கையை தட்டி சொல்லுங்க, சந்தோஷமா இருப்பே, எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பே, சந்தோஷமா இருப்பே எப்பொழுதும். மறுபடியும் சந்தோஷமா, சந்தோஷமா இருப்பேன் எப்பொழுதும் ஆயிருப்பேன்.
கர்த்தர் உங்களோட பேசி இருப்பாரானா 2 கையை தட்டி, நல்ல நாட்களை நான் காண போகிறேன். அது துளிர்விடும் காலம், அது எழும்பும் காலம், அது மகிழ்ச்சியின் காலம். எங்க வாழ்க்கையில் அது நடக்க போகுது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே செய்ய போறீங்க. கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கறது மட்டுமல்ல, அந்த சத்தம் எங்களுக்குள்ள கிரியையும் செய்கிறதப்பா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு ஆவியானவர் இடைப்பட்டதற்காக நன்றி. கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும்படி வாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் உம்முடைய பிள்ளைகள் உலகத்தில் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம் ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன செய்தி பாஸ்டர் TD ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.